தமிழர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அதாவது சில ஸ்பெஷலான கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஸ்பெஷலான பிரசாதங்கள் அதை வாங்கி சாப்பிட போகிறோம். 4 கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப என்ன சொல்லியிருக்கேன், அத்தன்டிக்னுவாங்கல்ல, அது மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஃபெமிலியர் இந்த கோயில். 365 நாளும் பிரசாதம் கிடைக்கும் இங்கே. அதுவும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், நடுப்புற ஒரு கேப்பு, காலிலேருந்து நைட்டு வரைக்கும் பிரசாதம் கிடைக்கும். அதுதான் வாங்கியிருக்கோம். கல்கண்டு சாதம் எடுத்தோடனே ஸ்வீட் எடு கொண்டாடா. ஸ்வீட் எடு கொண்டாடு பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்சுவலாக இங்கே என்ன தெரியுமா கொடுப்பாங்க? வடை கொடுப்பாங்க, மிளகு சாதம் கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. மிளகு சாதமும் வடை மாலை, அது 2 தான் ரொம்ப ஃபெமிலியர் இங்கே. ஆக்சுவலாக இங்கே வந்து வடை மாலை போடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய், இப்போ எவ்வளோ ஆயிடுச்சோ தெரியல, 1008 வடை ஒரு கூடையோட கூட நிறைய கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். வடை அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிச்சிப்பு இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக கேப் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஆலந்தூர்லேருந்து நடந்தே போவேன். ஓவரு என்ன சாதம் சொன்னேன், கல்கண்டு சாதம். அடுத்து எந்த கோயில் தெரியல. எந்த கோயில்? உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போகலாமா? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். எந்த கோயில்? தோசை. ஆமாம், செம்மையாக இருக்கும் அந்த தோசை. ஓவர் ஸ்பீடு எதுவும் போட்டுறாதீங்க, ரொம்ப குண்டா இருக்கு. அது வந்து அப்படியே 2 டால்மேசியனே பிடிச்சி அட்டாக் பண்ணோம். அந்த ஆள் எல்லாம் ஒரு காலத்துல ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாவன், டொனேஷன்லாம் வாங்கி. நான் அடுத்து எங்கே வந்திருக்கோம்? இப்போ வந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு, அதாவது செங்கல்பட்டு கிட்ட, அடுத்து செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட வந்திருக்கோம். இங்கே வந்து நரசிம்மர் ஸ்பெஷலோ என்னமோ தெரியாது, ஆனால் வந்து இங்கே ஒரு தோசை ஒன்று விற்பாங்க. ஆமாம், அதில் வந்து மிளகா பொடியை ஊற்றி, கோயில் டாபிக் சொன்னோன்னே நான் இந்த கோயில் தான் சொல்றேன். அந்த தோசையில் அந்த மிளகா பொடியை தண்ணியாக ஊற்றுவாங்க. ஊற்றி அப்படியே ஒரு பரட்டு இப்பயும் அப்படிதான் இருக்கா தெரியல. தெரியல, செம்மையாக இருக்கும் அந்த தோசை. இப்போ அதுக்கு வந்துக்கிறது எதுக்கு? கோயில் சாமி கொண்டு வந்த? ஆமா, சாமி கொண்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். இது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதான் நம்மளோட பொருள் எல்லாம் காமிச்சு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அவரை வாங்கிக்க சொல்ல போறியா? அவரு வாங்கினா பெருமாள் ஸ்டான்லின்னு ஒன்று வந்திருக்கு, வாங்கிக்கங்க. இவ்வளோ பேர் வராங்க, பக்கத்தில் வச்சு அடி குடிச்சுங்க தண்ணி. போலாம் சீக்கிரம் வாடா, காலி ஆயிடுச்சுன்னா போறாங்க. வந்து இல்லடா, சாமி கொண்டு வந்திருக்கேன். பட் மெயின் எதுன்னு உனக்கே தெரியும். ஆயிட போதுடா, வாடா, ஏகப்பட்ட ஜனம் வருதுடா. ஆமா, காலி ஆயிட போகுது. இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். திடீர்னு வந்து எங்க 2 தோசை தான் இருக்கு, சாமியும் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? நான் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு வந்துருங்க. நீ போயிட்டு வந்துருங்க. வந்து அதுக்கப்புறம் நானும் அதான் சொல்லுவேன். இந்த மூஞ்சிக்கு இன்னைக்கு ஸ்டார் பர்த்டேவா, அதனால அம்மா அர்ச்சனை பண்ண சொல்லிச்சு. அப்படியா? ஆமா, இந்த சிங்கப்பெருமாள் கோயில் உள்ள போய் சிங்கப்பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு, அதை விட மெயின் ஐட்டம் ஒன்று சாப்பிட்டுட்டு அர்ச்சனை தட்டுவாங்க, சாப்பிட்டுட்டு வருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோயில் இது. சரி வாடா போலாம், காலி ஆகிட போதும், நிறைய பேர் வராங்கடா. ஓகே, சாமி கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், எல்லாரும் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோகுல், இந்த ஹரிக்கெல்லாம் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, எனக்கு ஒருத்தர் பண்ண மாட்டீங்க. டூ பேட், வெரி பேட். இப்போ பண்ணணுமா வேணாமா? நீ சண்டை போட்டு போற? பண்ணியே ஆகணும். சண்டை போட்டு போற? என்ன ஃபர்ஸ்ட் சாமியா சாப்பாடா? சாப்பாடு என்ன உள்ள வந்து வெளி வரைக்கும் நல்லா தெய்வீகமா பேசுனேன். 5 மணிக்கு தான் ஓப்பனு கோயிலு. இன்னும் 10-15 தோசை எத்தனை போற நீ? முதல்ல இங்க தானே வச்சிருப்பாங்க, தெரியுமா? 8 வருஷம் முன்னாடி வந்தேன்டா, 2017 காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ். சரி, சாமியை போய் பார்த்துக்கணும். பயபக்தியை முதல்ல, அதுதான் மெயின். அப்புறம் தான் எல்லாமே. அப்படிங்களா? ஆமாம், இங்கே வந்து சோறு தான் முக்கியம், சொல்லக்கூடாது. என்ன அப்படி இப்படி சொல்லிடுச்சு? சோறு தான் முக்கியம் சொல்லக்கூடாதாமே. சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத. இந்த இடமே செம்மையா இருக்குல்ல, அப்படியே அப்படியே மலையே காரு பண்ணியிருக்க மாதிரி இருக்கு.
தோசை ஆயிடும். இங்க தானே வீடு கட்டினேன்னு காமெடி பண்ணுவீங்க. சைட்ல முன்னாடி வீடு கட்டி இன்னும் கட்டவே இல்லையா? எவ்வளோ பெரிய மலை பார்த்தா பெருசாக குன்று இது. பாரிஸ்ல தானே இந்த மாதிரி பேர் எழுதி பண்ணுவாங்க. பாரிஸ்ல லவ்வர்ஸ் 2 பேர் வந்து இது மாதிரி லாக்கு போடுவாங்க. நம்ம லைஃப் லாங் இப்படி ஏதாவது ஒன்னா இருப்போம். அதையும் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதே மாதிரி வீட்டுக்கு பூட்டு போடணும் நாங்கள் வந்து எழுதி உள்ள வந்து இந்த மலையோட குகையில கீழே அவர் இருக்காரு. இது ரொம்ப பழங்காலத்து கோயில், செம்மையா இருக்கும் கோயில். அட்டடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? வெற்றி 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 வெற்றி. 30 ரூபா தான் ஒரு தோசை. தாராளமா எவ்வளோ பொடி அப்பா. அதே டேஸ்டா அப்படியே இந்த பொடியை மூக்கிக்கிட்ட கொண்டு போய் நாஸ்டால்ஜிக்கா இருக்கு. எனக்கு ஒரு 2 டப்பா வேணும். வெறும் டப்பாவை வாயில குட்டி பண்ணி பொடினா அவ்வளோ பிடிக்கும். அப்படி இல்லை என்ன கேக்குவா வேணும்? இந்த மாதிரி ஒரு பொடி எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேற எதுவுமே பிடிச்சதில்ல. காரமா இருக்கா? காரம் இல்லை, அதாவது ரொம்ப சட்டிலா இருக்கும். அது இட் நாட் பி வெரி அப்படியே வயிறு கடிக்கிற மாதிரி அமெல்லாம் இல்லை. வெரி சட்டிலான ஒரு சாமி கிட்ட சொல்லிட்டேன்பா. நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடியும் போது எனக்கு ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஆஹா, சான்ஸே கிடையாது. வேற மாதிரி இருக்கும் ஃபீலிங். யானைக்கு அந்த அவர் வந்து வாயில அடைப்பாரு, அந்த மாதிரி தான் எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தூசணா பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த கோயிலோட பிரசாதம் இஸ் வெரி வெரி அண்டர் ரேட்டட் கைஸ். ஏய், ஊட்டி ஊரன் நீ தின்னுட்டு இருக்க. யானை வாங்க பார்த்து வாங்கிட்டு ஜூட் போட்டுருவோம். உனக்கு 3 எல்லாம் அழிப்ப ஒரு வருஷம் வச்சு தின்ன போறியா? எப்படி இருக்கீங்க அண்ணா? ஓ, அவர் தான்டா சின்ன வயசுல இருந்து. நீங்க சின்ன வயசுல அவர் பேரே தோசை மாமாவா. இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஃபார் பிசினஸ். தோசை வித்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. அள்ளிட்டோம்ல. அது ஒரு 330, இது ஒரு 20, அது ஒரு 700, 1050 இன்னொன்னு எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குறாங்க. நாளைக்கு அந்த இம்சியை கூப்பிட்டுக்கிட்டு காஞ்சிபுரம் போகணும். போயிட்டு வரத்துக்குள்ள என்னென்ன பாடுபட போறோம்னு தெரியல. ஓ, ஒரு 4 பேருக்கு முன்னாடி இதுக்கு இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கே இப்பெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல. பயமா இருக்கு. இதை பாரு, சிகரெட்டு இது பண்ணுது. இதுதான் ஓவர் ஃபீடு, பார்த்துக்கோங்க கைஸ். கடிச்சு விளையாடுதுங்க, அதுதான் ஒரே பிரச்சனை இதுங்ககிட்ட. அதுங்க அது மட்டும்தான் தெரியும். ஒரு குட்டிக்கு வேற என்ன தெரியும்? பத்தியா விளையாட்டை பத்தியா? இதுக்கு சாப்பாடு போடுறது ஒளிஞ்சு பண்ண வேண்டியதா இருக்குது. ஒரு குட்டி நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு எங்க வந்து ஒளிஞ்சு போடுறோம் பாருங்களேன். பாவமா ஓடியாடுது. எல்லாம் ஹை ஹைன்னு மிரட்டுறாங்க. அதனால தனியா எடுத்துன்னு வந்து டைரக்டா கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோட டே 2. நம்ம டேடியும் அம்மாவையும் ஆல்ரெடி காஞ்சிபுரத்துக்கு பேக் பண்ணியாச்சு. என்னன்னா, அங்கே வந்து உங்களுக்கே தெரியும், காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் தட் அந்த டம்ளர் இட்லியா, இந்த கொடா இட்லி இவ்வளோ பெருசு இருக்கும்ல. இல்லைங்க, எங்கே கிளப்பிட்டீங்க? காலங்கத்தார் அதுவும் இட்லி சாப்பிட போறேன். இட்லி சாப்பிட்டு போறேன். அதுக்கு நம்ம இட்லி சாப்பிட போறேன். காஞ்சிபுரம் போறேன். அந்த இட்லி வந்து வரதராஜ பெருமாள் கோயிலா? ஆமாம், அங்கே வந்து கிடைக்கும். காலைல 6:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம்னா ஒரு இட்லி கொடுப்பாங்க. இவ்வளோ பிரமாதமாக இருக்குமா அது பிரசாதம். அங்கே சாப்பிட போகலான்ட்டு தான் கிளம்புனேன். கடைசியில் பார்த்தா பாய்ஸ் படத்துல வர செந்தில் ஆயிட்டீங்களா நீங்க? நோட் புக் வச்சுக்கிறீங்களா? நோட் பேட் வச்சிருக்கீங்களா? சரி, டிரைவர் ஒருத்தன் வருவான், அவன் என்னாச்சு? பாலாஜி. ஆனால் கோயிலுக்கெல்லாம் வந்துன்னா அலர்ஜி ஆகிடும், கையில் தட்பா ஆகிடும். மீன்வயல் நான் ஏன்டா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கே பாருங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் கிடைக்கிற அதே இட்லி வந்து இங்கே நம்ம சென்னையிலே கிடைக்குது. அதுவும் நிறைய இடத்துல கிடைக்குது. அந்த என்னென்ன பிளேசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து நங்கநல்லூரில் வாங்கிட்டு வந்தேன். காஞ்சிபுரத்தில் செஞ்ச இட்லியை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து காலங்கத்தால் சேல் பண்ணுறாங்க. 7 o'clock அவர் வருவார் அந்த இடத்துல. 7 o'clock வந்துட்டு 8 o'clockலாம் காலி ஆகிடும். நான் போகும்போது கரெக்டாக கடைசி ஒரு 4-5 பேக்கெட் தான் இருந்துச்சு. அதுலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஒரு இட்லிக்கு 77 கிலோமீட்டர் வந்துக்கிறவங்க யாருன்னா பாத்துக்கிறியா நீ? பெருமாள் கோயில் இட்லியா இட்லினாலே ஓடுவாங்க எல்லாரும். அபி பாலாஜி எல்லாம் இட்லியா? ட்ரஸ்ட் மீ, எனக்கு வந்து இட்லியே பிடிக்காது. நான் இட்லின்ற பேரை கேட்டாலே ஓடுவேன். ஆனால் இந்த காஞ்சிபுரம் இட்லின்ற பேர் கேட்டால் மட்டும் எனக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியாது, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நாங்கள் சின்ன வயசில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த போது என்னோடய பெரியம்மா வந்து ஷீஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம். அவங்க ஒன்று செய்வாங்க பாருங்கள், காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக இருக்கும். நியூ இயர் டைம்லலாம் அஷ்டலக்ஷ்மி கோயில் இருக்குல்ல பீச் சைடு, அங்கே போயிட்டு இந்த காஞ்சிபுரம் இட்லி செஞ்சு பீச் மண்ணில் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு அதில் உட்காந்து அந்த மிளகா பொடியோட தொட்டு சாப்பிட்ற சுகம் இருக்குது. ஐயோ. ஸோ வாங்க முதல்ல பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது இட்லி மாதிரி இருக்காது, எப்படி தெரியுமா இருக்கும் அது? நம்ம கசாட்டா ஐஸ்கிரீம் பெருசா வாங்கி கட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். காஞ்சிபுரத்துல இன்னொன்னு ஃபேமஸ், அது புடவை. அதெல்லாம் மறந்துடு இப்போ. அசிங்கமா யாரு கட்டுறாங்க? அசிங்கமா இல்ல, யாரு போடுவாங்க? ஆனால் இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வருது. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும்னா யாராலையும் மாற்ற முடியாது. ஸ்மெல்லு வா, மிளகு ஸ்மெல்லு, மிளகு சீரகம். ஆனால் பைத்தியக்காரா, இது இங்கேயே கிடைக்கும்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கடா காஞ்சிபுரம் வரைக்கும் அவங்கள அனுப்பிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. அது ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அந்த சர்ப்ரைஸ் என்ன மேட்ருன்றதெல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். முதல்ல சாப்பிடுவாங்க, பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிக்காக இருக்குது. என் வீட்டிலலாம் இது எப்போவுமே ரெடியாக இருக்கும். மிளகா பொடி, பூண்டு மிளகா பொடி. எனி பூண்டு மிளகா பொடி ஃபேன்ஸ் கமெண்ட் பிலோ. இது கும்பி பாகம்பா அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. அந்த ஸ்மெல்லு பார்க்கணும். அந்த கோயிலில் அது மடப்பள்ளியா இல்லை அக்ரஹாரம் ஏதோ சொல்லுவாங்கல்ல, இது சமைக்கிற இடம், அந்த இடத்துல ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிவைனான ஸ்மெல்லு. இந்த நெய் கலந்து வேற லெவல். சரி, ட்ரை பண்ணுவோமா? சாப்பாடுனா குஷியாகுது. எப்போ வேணால் டிப் அடிக்கலாம் அதில். கீழே இவ்வளோ ஃப்ளேவர் வருமா? ஒரு ரவையை சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி இருக்குது. எனக்கு காரமாக இருக்குது இட்லி. மிளகா பொடியோட சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்குது, தூக்கலாக இருக்குது. இதெல்லாம் மழை பெய்யும் போது சாப்பிட்டா அழகா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரில. ஜாலியாக வந்து இந்த மண்டபத்தில் உட்காந்துட்டோம்னா காற்று எப்படி இருக்கு பாரு அந்த மண்டபம். இங்கே தான் அத்திவரதர் இருக்காரு, இங்கே தான் நம்ம வரதர் உட்காந்து படுத்துட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் எவ்வளோ தடவை வந்திருக்கேன், இது உள்ளே வந்ததில்லை. விட மாட்டாங்க, இப்போமா விடுறாங்க. செம்மையாக இருக்கும். இன்னும் வேலைப்பாடு. இந்த ரிங்கு பாருங்க, கல்லுலேயே ரிங்கு. இந்த மண்டபத்தில் அப்படியே கல்லுலேயே குடஞ்சி ரிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க நம்ம ஆளுங்க. ஓகே, கோயிலெலாம் முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து இங்கே உட்காந்தாச்சு. சரின்ட்டு இதுக்கு முன்னே உட்காரத்துக்கு முன்னாடி போயிட்டு இட்லி வாங்கலான்னு போய் கேட்டால் தெரிஞ்ச கேஸ் தான், கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்காதுன்னு தெரியும். ஏன்னா நாங்கள் இங்கே வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் இங்கே அவங்களே சொன்னாங்க, இங்கே இட்லி கடை இருக்குது. இன்னும் கோவில் இட்லி இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது, அதுக்குன்னே ஒரு கடை இருக்குது. உலகளந்த பெருமாள் உலகளந்த பெருமாள் கோயில் எதிர்க்கியே நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். இதே தான், எல்லாமே இதே தான், எல்லா கோயில்லையும் இதே தான் விற்பாங்க. நீங்கள் அதை போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே இங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய. எங்கே இருக்குது ஜியாகிரஃபி? இந்த இட்லி குண்டான் சாப்பிட்றதுன்னு ஃபஸ்ட்டு போய் நிற்கிது பார். 3 நாள் நல்லா இருக்கும் இட்லி. ஓ, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுல்ல, உள்ள போட்டு தான் அப்படியே வேக வச்சு இலை வச்சு அந்த இலை வச்சுட்டு 1 கிலோ அரிசி 1 கிலோ உளுந்து நம்ம நார்மலாக 4 கிலோ தான் போடும். 1:1 போடணும். 3 மணி நேரம் வேக வைக்க. 3 மணி நேரமா? குடிக்க வச்சுட்டு 6 மணி நேரம் குடிக்க, 12 மணி நேரம் அவங்க வைக்கிறது. அதனால தான் இது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 24 ஸ்லைஸில் கட் பண்ணலாம். 6லேருந்து 7 தாராளமாக சாப்பிடலாம். 6லேருந்து 7 பேர். பேஸ் கொக்கா எல்லாம் மிஸ் பண்ணுற கொக்கா. நீ சிக்கனையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி. நான் குழப்பா. ஸோ இது நான் வாங்கிட்டு வந்த அந்த அண்ணா பேர் வந்து நேதாஜி துரை. அவரோட நம்பர் வந்து 8667871438. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நான் போனது வந்து அரௌண்டு 7:40 இருக்கும்.
7:40 இருக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஒரு 4-5 பேக்கெட் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து 7 o'clock வந்துடுவாராம். கடன் சேல் ஆகிடுச்சு. இந்த ஒரு பேக்கெட் வந்து அரௌண்ட் 300 grams. 300 grams வந்து 130 rupees. டியூஸ்டே வந்து வெஸ்ட்மாம்பலம் போவாராம். வெனஸ்டே வந்து அண்ணா நகர் போவார். தேர்ஸ்டே வந்து திருவான்மியூர் போவார். ஃப்ரைடே வந்து மயிலாப்பூர் போவார். சாட்டர்டே தான் நங்கநல்லூர் வருவார். நங்கநல்லூர் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட ஒரு கோயில் கூட இருந்துச்சு. நான் அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் கூட எடுத்தேன். அதுக்கு அங்கேயே தான் நிற்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி இவ்வளோ ஃப்ளேவரோடு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து நான் இங்கேயே சாப்பிட்டதுக்கான காரணமே வந்து அம்மா அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க நம்ம அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு போய் பார்ப்போம். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸை வந்து நாங்கள் காசி போனோம்ல அந்த டைம்லேயே பண்ண வேண்டியது. அதாகப்பட்டது என்ன ஆச்சுன்னா, அம்மா அப்பாவும் காசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அயோத்தியா போகிற பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அன்றைக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிற பிளான் இருந்துச்சு. ரிட்டர்ன் ஃப்ளைட்டு புக் பண்ணுறதுக்கு வாரணாசி டு சென்னை போகலாம், சென்னை டு வாரணாசின்னு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு புக் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு திடீர்னு மெசேஜ் வருது, யுவர் ஃப்ளைட் டு வாரணாசி ஃப்ரம் சென்னை இஸ் ஃபியூ ஹவர்ஸ் அவே அப்படின்னு. பொக்குனாச்சு எனக்கு என்னடான்னு பார்த்தா அந்த மாதிரி தான் புக் பண்ணி வச்சுருக்கேன் நான். சரி, இப்போ மேட்ரு என்னன்னா, அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க பெட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மரங்கள் மேலே விழுற மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப அன்இவன் ஆகிடுச்சு. அதாவது ஒரு பக்கம் வந்து நல்ல குழியாக, இது கிட்டத்தட்ட வாங்கி 10-15 years ஆகிருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப நாளாக அதை மாற்றணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, கரெக்டாக நம்ம இந்த டைமில் வந்து நம்ம எம்மா மேட்ரஸை வந்து போட்டு அவங்க காஞ்சிபுரம் போயிட்டு டயர்டாக வர டைமில் அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் காமிக்கலான்றது தான் என் பிளானு. ஆக்சுவலாக அயோத்தியாவில் பண்ண வேண்டியது, அயோத்தியிலேருந்து வரும்போது பண்ண வேண்டியது, இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது பண்ணுறோம். இப்போ அன்பாக்சிங் பண்ணலாமா? பண்ணுவா. ஸோ எம்மா மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 15 years வாரண்டி தராங்களாம். அது இல்லாமல் 100 nights ஃப்ரீ ட்ரையல் வேறு இருக்கான். பாரு, ஏய் இந்த கொக்கோ விட்டு பிடிச்சிருக்கா. இது எல்லாமே அவங்க வந்தோடனே அப்பாடா அப்படின்னு படுக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வேற ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ல, அங்கே வந்து இது போட்டவொடனே அப்பா அம்மா அதுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எம்மாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அரௌண்ட் 55% கிட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் DAD 55 கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் another 15% டிஸ்கவுண்ட். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக். பக்காவாக இருக்குல்ல, பக்காவாக செட்டாக இருக்குது. இது வந்து 10 inches திக்னஸ்ஸு. அதனால் பார்த்துக்கோங்க திக்னஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நல்லா சும்மா இதுவாக இருக்குது, கம்ஃபியாக இருக்குது. இதில் வந்து மோஷன் அப்சார்ப்ஷன் இருக்குதா. இந்த மாதிரி இது குரங்கு வேலை பார்த்தா கூட இங்கே தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இது பேர் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கா பாரு. அந்த பெட்லேயும் இந்த மாதிரி தான் இன்னக்ரல் பண்ணாங்க, இந்த பெட்லேயும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம மாத்தா பித்தா வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கடைசியில் இப்போ வந்து நடந்துருச்சு. இப்போ வந்து எப்படியே டயர்டாக வருவாங்க, காலங்காத்தால வேறு போயிட்டாங்களா காஞ்சிபுரத்துக்கு, அப்படியே தூங்கணுன்னு தான் வருவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கியா எது வேணும்? இது வேணுமா அது வேணுமா? போதை பொருள், சாப்பிட்ற பொருள், இதுவே போதை கேட்குது. மனுஷங்க ஏன் கேட்க மாட்டாங்க? என்ன செம்ம டயர்டாக வரீங்க போல. பிரசாதம். இங்கே கடல்லையே மீன் இல்லையா சென்னையில்? 6 மணிக்கு போனடா, எங்கேயுமே கிடைக்கலடா. கேட்டா மாதிரில நாளைக்கு கூட ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் அங்கே பார்த்தா இருக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து மீன் வாங்கிட்டு வருது. வந்துச்சு அதுக்கு மயக்கம். நகம் வரலடா, அப்படியே சாஃப்டா. அதுக்கு ஏன் கியான்னு பேர் வச்ச? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மீன் ஒரு 9 மணிக்கு போடுவேன். அது வரைக்கும் அது பாரு இப்படியா கத்திக்கிட்டு, அதனால கியான்னு வச்சுட்டோம். இதில் வேற மீன் வேற பிடிச்சின்னு வரேன் நான். சரி ஒரு கண்டிஷன். நான் சொன்னதுக்கப்புறம் தான் ரூமுக்குள்ளே போய் பார்ப்பேன். எந்த ரூம் உள்ள? உங்கள் ரூமுக்குள்ளே. எங்கள் ரூம் இல்லையா? ஆமாம். என்ன இட்லி. இதுக்காக தான் காஞ்சிபுரம் வரைக்கும் போனீங்களா? ஆமாண்டா, காலையில் 7 மணிக்கு கிளம்பி மணி என்னாச்சு 3:30 மணி. எவ்வளோ அது? 350. 3 days இது கெட்டு போகாதான்.
ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாமா? ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதான். 3 days சாப்பிடலாமா இதை? இது கூட மிளகா பொடி வேற கொடுத்தாங்க. ஹாப்பி பர்த்டே இட்லி, ஹாப்பி பர்த்டே இட்லி. கேக்குன்னு வச்சுக்கிட்டு என்ன ஃப்ளேவர் இருக்கும் அதில்? செம்ம ஃப்ளேவர் தான் இதில் மேட்ரே. சூடா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி சூடா இருக்குங்க. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும்னாரு. அந்த இலையில வேக வச்சது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இந்த எல்லை ஸ்மெல்லு, மடபள்ளி ஸ்மெல்லு. சரி, உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா. இதை வந்து நான் வந்து வீட்லேயே சாப்பிட்டேன் காலையில். அதுக்கு எங்களை அவ்வளோ தூரம் எதுக்குடா எங்களை இவ்வளோ தூரம் அனுப்பிச்சேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படியே எழுதுவாங்க. This video is sponsored by Emma Mattress. ஓ ஐயோ சமாட்ட ஆயாடுறா. ஏசி வேற போட்டு. அப்பா இல்ல எம்மா. அப்பா இதுல கவுந்து அடிச்சு படுத்தோன்னு அல்ல அபி கொக்கோ தள்ளு. அபியா? அதான் என்ன சுகம். எப்படி தெரியுமா இது? சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஆஹா நல்லா இருக்குல்ல? அப்ப இனிமேல் சண்டை போடும்போது எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. இது அம்மா வாங்கி கொடுத்ததா? ஆஹா என்ன சுகம்டா எப்பா. உடம்பு வலிக்கு சூப்பரா இருக்குது. சவா அட்ட வழி போலாம். ஏன் வேற எதனா சர்ப்ரைஸ் இருக்கா சொல்லுவாங்க. சவா போலாம். ஐயோ திருவள்ளூர் கூப்பிடுவா படத்துல இது என்ன நம்பர்? 4. நல்லாதான் இருக்கு. ஆட்ரா டிஸ்ட்ரிக்டா போய் சாப்பிடுறாங்க. என்னால முடியாதுடா எப்பா. அச்சு புச்சின்னு வந்து எங்க கோயில் மூடிடுவாங்களோ அப்படின்ட்டு ஓடியாந்தா. கோயில் மூடிடுவோம்னு வந்த அதுவும் ஒரு காரணம். வந்தா சாமியை கும்பிட்டு வெளியே வந்தா பிரசாதம் கொடுக்குறாங்க. ஐரன் பிரசாதம் வாங்கிட்டேன். சாம்பார் சாதத்தை விட காய்கறி அதிகமாக தான் அதிகமாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் சாப்பிட முடியல. மாட்டுக்கு வச்சிருக்கோம். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். ரொம்ப கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஓடியாந்தோம். கடைசியில் வாங்கிட்டோம். காரில் வச்சிருக்கோம். அதை போய் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா? திருத்தணி போயிட்டு இங்கே வருவோம். வேன் வச்சுட்டு திருத்தணி போயிட்டு இங்கே வருவோம். இது வந்து இப்போ இவ்வளோ தூரம் திருவள்ளூர் டிராவல் பண்ணி இப்போ என்ன ஐட்டம்ன்றது காமிச்சா நீங்க எல்லாம் அப்படியே மிரண்டு போயிருவீங்க. ஆனா அவ்வளோ ஒர்த்து இது. செம்மையா இருக்குங்க. ரெடி 3 2 1 ரிவீல். உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். உப்புமாவோட இங்க இருக்கு பாருங்க. இங்க இந்த சட்னி தான். இதை விட தமாஷ்னா அச்சு புச்சின்னு வந்தா 6 கொடுங்கன்னு கேட்டா 3 தாங்க இருக்கான்னு. எப்பா குடு அதையாவது குடு. அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தோம். நம்ம ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். சென்னை டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். டெம்டாவது இதை பார்த்தா இது செம்மையா இருக்கு. இந்த இடத்துல சாப்பிடு. இதுல ஹைலைட்டே இதுல கடலை பருப்பு போட்டிருப்பாங்க நிறைய. இது செம்மையா இருக்கும். ஏன் உப்புமால கடலை பருப்பு தான் போடுவாங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அல்மட்ல மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அதுனா இங்க அப்படியே தலைன்னு இருக்குது. கட்டி தானே வச்சிருக்காங்க ஆல்ரெடி இலையில. அப்படியே தலைன்னு இருக்கு. உப்புமாவை ரசிச்சு சாப்பிடுறது இங்க மாத்திரம் தான். வீரராகவ பெருமாள் வாழ்க. திருவள்ளூர். அந்த இலையில பேக் பண்ணி அந்த இலையோட டேஸ்டும் இருக்குது. நான் போய் ஓடி போய் வாங்கிட்டு வருவேன். இது பெருப்பா காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாரு. அதுனா பெருமாளுக்கு தோசை ரொம்ப பிடிக்குமோ? எல்லா பெருமாள் கோயிலையும் தோசை வைக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு அந்த சட்னியே தாவல்ல போல. அது சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு. ஒரு உப்புமா 15 ரூபாய், தோசை 20 ரூபாய். ஆனா அதுக்கு போட்டு வந்த பெட்ரோல் செலவு 1000 ரூபாய். இதுல ஊத்தி வச்சுக்கிறாங்க சட்னியை. அடடா கரெக்டா. இந்த மாதிரி சட்னி வந்து நம்ம ராயர் மெஸ்ல சாப்பிட்டோம். இல்ல தோசை எல்லாம் வேணாம், உப்புமா தான். இந்த சட்னி எடுத்துக்கோ. உப்புமா தான் இல்ல. ஒரு வழியா வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சு. 4 நாளா தொடர்ந்து 4 இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் திருப்தியா இருக்கு. இது இந்த கோயில்ல எதுக்கு பிரசாதம் வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, கோயிலுக்கு ஒரு அமைதிக்கா வருமா, சாமி கிட்ட எல்லாம் சொல்லிடுறோம், அப்பா பாரம் குறைஞ்சிருதா, அதுக்கப்புறம் என்ன பசி, அங்க பிரசாதம் வைக்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே வயிற்றுக்கு பாரம் குறைஞ்சாங்க. அதான் நினைக்கிறேன் நான். நாங்கள் ஜாலியாக 4 நாளாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி.
அபி அண்ட் ஆன்டி. ஆல்சோ கைஸ் டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் எம்மா மேட்ரஸ். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா எம்மா எம்மா